ஹாய் ஸ்டூடெண்ட், நீங்க எக்ஸல்ல ஒரு அழகான டேபிள் ரெடி பண்ணியிருக்கீங்க. ஆனா இப்ப அந்த டேபிள்ல மூணாவது ரோவுக்கு மேல ஒரு டேட்டா சேர்க்க வேண்டியது இருக்கு வச்சுக்குவோம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, மூணாவது ரோவுக்கு மேல ஒரு எக்ஸ்ட்ரா ரோ இன்சர்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஆர் காலம் ஏதோ ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஒண்ணு இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க ரெடி பண்ண அந்த அழகான டேபிளை டெலீட் பண்ணிட்டு முதல்ல இருந்து ரெடி பண்ணுவீங்களா? வேணாம். எக்ஸல்ல ரோ காலம் ஆட் பண்றது அல்லது டெலீட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். இது எவ்வளவு ஈஸினா, வரிசையை அடுக்கி வச்சிருக்க செங்கல்ல இருந்து ஒரு செங்கல்களை எடுக்கிற மாதிரியோ இல்ல வேற ஏதாவது செங்கல்களை சேர்க்கிற மாதிரியோ அவ்வளவு ஈஸி. சொல்ல போனா அதை விட ஈஸி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோல பார்க்க போறோம்னா, ரோ காலம் இன்சர்ட் பண்றது எப்படி, டெலீட் பண்றது எப்படி, முக்கியமா மேஜிக் மெத்தட் எப்படி ரோ காலத்தை ரீசைஸ் அதாவது டேட்டா ஃபிட் எப்படி பண்றதுன்னு கத்துக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். வெல்கம் டு த எக்ஸல் ட்ரைனர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆர் சிவா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க அழகா ரெடி பண்ணி வச்சிருக்க டேபிள்ல மூணாவது ரோக்கு மேல ஒரு ரோ இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அதுக்கு நீங்க முதல்ல மூணாவது ரோவை ரைட் கிளிக் பண்ணணும். இப்ப இந்த ஷீட்டை பாருங்க. இப்ப எனக்கு வந்து மூணாவது ரோக்கு, அதாவது இப்ப இதுல வந்து உதாரணமா மூணாவது ரோ இந்த இருக்கு, அஞ்சாவது ரோன்னு வச்சுக்குவோம். நம்ம டேபிள் சின்னதா இருக்கா, அதனால அஞ்சாவது ரோன்னு வச்சுக்குவோம். அஞ்சாவது ரோவுக்கு மேல எனக்கு இங்க ஒரு ரோ வந்து இன்சர்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னு வச்சுக்குவோம். இங்க ஃபர்ஸ்ட் இந்த அஞ்சாவது ரோவை கிளிக் பண்ணிட்டு எந்ததுக்கு மேல வேணுமோ, அதாவது 4க்கு 5க்கு எனக்கு ஊடால ஒரு எம்டி ரோ வந்து கிரியேட் பண்ணணும். அதனால நான் என்ன பண்றேன்னா, அஞ்சாவது ரோவை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்றேன். ரைட் கிளிக் பண்ண உடனே ஒரு ஆப்ஷன் வந்து நிறைய ஆப்ஷன் ஓபன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா இன்சர்ட் இருக்கா, இந்த இன்சர்ட்ன்றதை கிளிக் பண்ணோம்னா ஒரு ரோ எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிக்கிறோம். நம்ம இதுல வந்து டேட்டா வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 5வது ரோ இருந்தது 6வது ரோ ஆயிருச்சு. இப்ப 5வது ரோல வந்து நம்ம பிளாங்கா ஒரு ரோ கிரியேட் ஆயிருச்சு. இதே மெத்தட் தான் புதுசா ஒரு காலம் இன்சர்ட் பண்றதுக்கும். இப்ப எனக்கு வந்து பி காலத்துக்கும் சி காலத்துக்கும் இடையில ஒரு காலம் இன்சர்ட் பண்ணணும்னா நான் வந்து சி காலத்தை கிளிக் பண்றேன். சி காலத்தை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்றேன். அந்த காலத்தை ரைட் கிளிக் பண்ணேன்னா இப்படி காமிக்க ஆப்ஷன்ஸ் நிறைய வரும். அதுல வந்து இன்சர்ட் இருக்கா, இதை கிளிக் பண்ணேன்னா சிக்கும் பி, அதாவது சி காலம் வந்து டி காலம் ஆயிரும். இப்ப சி காலம் வந்து எம்டியா ஒரு ஸ்பேஸ் கூடால ஒரு காலம் இன்சர்ட் ஆகிக்கிறோம். ப்ரோ, நான் எல்கேஜி படிக்கிற பிள்ளைகள மாதிரி மவுஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் பட்டனை கிளிக் பண்ணி அதுல இன்சர்ட் பண்ணி எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல ப்ரோ அப்படின்னு சொல்ற ஜீனியஸ்க்காக நம்ம எக்ஸல்ல இதுக்கு ஷார்ட்கட் இருக்கு. புதுசா ஒரு ரோ இன்சர்ட் பண்றதுக்கு ஜஸ்ட் அந்த ரோல இருக்க ஏதாச்சும் ஒரு செல்ல வந்து ஆக்டிவ் செல்லா ஆக்கிக்கோங்க. ஆக்டிவ் செல்னா ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் இப்ப இந்த பாக்ஸ் இருக்கா, இது இருக்கணும்னா இந்த ஆக்டிவ் செல். இப்ப எனக்கு வந்து 5வது ரோல வந்து 5வது ரோவுக்கு மேல வந்து எனக்கு ஒரு ரோ இன்சர்ட் பண்ணணும். அப்ப நான் வந்து 5வது ரோல இருக்க ஏதாச்சும் ஒரு செல்ல வந்து நான் ஆக்டிவ் செல்லா ஆக்கிக்கிறேன். இந்த அப்ப கிளிக் பண்ணிட்டேன்னா இந்த பாக்ஸ் மாதிரி இருந்துச்சா, இதான் ஆக்டிவ் செல். இப்படி கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஷிஃப்ட் அமைக்கி ஸ்பேஸ் பார், ஷிஃப்ட் அமைக்கி ஸ்பேஸ் பார் தட்டினீங்கன்னா அந்த ரோ செலக்ட் ஆயிடும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கண்ட்ரோல் அமைக்கி பிளஸ் பட்டன் அமுக்குங்க. அவ்வளவுதான், புதுசா ஒரு ரோ இன்சர்ட் ஆயிடுச்சு. இதே மெத்தட் தான் காலம் இன்சர்ட் பண்றதுக்கும். நமக்கு எந்த காலத்துக்கு முன்னாடி ஒரு புதுசா ஒரு காலம் இன்சர்ட் பண்ணணுமோ அந்த காலத்துல இருக்க ஏதாச்சும் ஒரு செல்லை வந்து ஆக்டிவ் செல் ஆக்கிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து சி காலத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு காலம் வந்து இன்சர்ட் பண்ணணும்னா நான் சி காலத்துல இருக்க ஏதாச்சும் ஒரு செல்லை ஆக்டிவ் செல் ஆக்கிக்கிட்டேன். இந்த செல்லை ஆக்டிவ் செல் ஆக்கிக்கிட்டேன். ஆக்டிவ் செல் ஆக்கினதுக்கு அப்புறம் கண்ட்ரோல் அமைக்கி ஸ்பேஸ் பார் இதை பிரஸ் பண்ணீங்கன்னா, ஒரு தடவை டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த எந்த நீங்க ஆக்டிவ் செல் வச்சிருக்கீங்களா அந்த காலம் வந்து செலக்ட் ஆயிடும். செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் வழக்கம் போல கண்ட்ரோல் அமைக்கி பிளஸ் பட்டன் அமுக்கினீங்கன்னா முன்னாடி ஒரு காலம் இன்சர்ட் ஆகிக்கணும், புது காலம் வந்து இன்சர்ட் ஆகிக்கணும். சரி ப்ரோ, அடிச்சு வச்சிருக்க காலத்தை வந்து பை மிஸ்டேக்கா எக்ஸ்ட்ரா ஒரு காலம் இன்சர்ட் பண்ணி டேட்டா அடிச்சிட்டேன். இல்ல அடிச்ச டேட்டா எனக்கு இப்ப தேவையில்லை. அப்படி இல்லைன்னா ஒரு ரோ நான் அடிச்சு வச்ச ரோல இருக்க டேட்டா வந்து எனக்கு இப்ப தேவையில்லை, அந்த ரோவை நான் டெலீட் பண்ணணும். இப்ப அது எப்படின்னு பார்ப்போம். எப்படி ரோ இன்சர்ட் பண்ணணுமோ அதே மாதிரி தான் டெலீட் பண்றதுக்கும். முதல்ல எந்த ரோவை டெலீட் பண்ணணுமோ அந்த ரோவை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப எனக்கு இந்த ரோ வேணாம்னா இதுதான் ரைட் கிளிக் பண்ணேன்னா, செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணேன்னா ஆப்ஷன் நிறைய வருது. இதுல பாத்தீங்கன்னா இங்க டெலீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
இதை கிளிக் பண்ணீங்கன்னா டெலீட் ஆயிடும். இதே மெத்தடு தான் காலத்துக்கும். இப்ப காலத்துல வந்து எனக்கு இந்த காலம் வேணாம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணேன்னா இங்க டெலீட்னு வரும். இதை கொடுத்தேன்னா இங்க எனக்கு டெலீட் ஆயிடும். இப்ப இதையே ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி எப்படி நம்ம டெலீட் பண்றது அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்ப வந்து இந்த ரோவை எனக்கு டெலீட் பண்ணா அந்த ரோல இருக்க ஏதாச்சும் ஒரு செல்லை வந்து நான் ஆக்டிவ் செல் ஆக்கிக்கணும். ஆக்டிவ் செல் ஆக்கிட்டு ஷிஃப்ட் அமைக்கிட்டு ஸ்பேஸை வந்து ஒரு தடவை தட்டினோம்னா அந்த ரோ வந்து செலக்ட் ஆகிக்கணும். செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் கண்ட்ரோல் அமைக்கி மைனஸ் டெல்ட் ஆயிடுச்சா. இதே மாதிரி காலத்தை டெலீட் பண்ணணும்னா இந்த காலம் எனக்கு தேவையில்லை, சி காலம் எனக்கு தேவையில்லை அப்படின்றப்ப நான் இதுல ஏதாச்சும் ஒரு செல்ல ஆக்டிவ் செல் ஆக்கிட்டு கண்ட்ரோல் அமைக்கி ஸ்பேஸ் தட்டினேன்னா அந்த ஒரு காலம் வந்து செலக்ட் ஆயிரும். காலம் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் கண்ட்ரோல் அமைக்கி மைனஸ் அமுக்கிட்டேன்னா அந்த காலம் வந்து டெலீட் ஆகிடும். இதான் இதுக்கு உண்டான ஷார்ட்கட். ரீசைஸ் காலம் பத்தி பார்ப்போம். முதல்ல காலம் இல்லைன்னா ரோ, அதை ஏன் நம்ம சில சமயம் ரீசைஸ் பண்ண வேண்டியது இருக்குன்றத பத்தி முதல்ல தெரிஞ்சுக்குவோம். இப்போ ஒரு காலத்துல இருக்கிற செல்லுல ஒரு டேட்டாவை டைப் பண்றோம். அந்த டேட்டா வந்து செல் லென்த்துக்கு இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா செல் டேட்டா வந்து செல் லென்த்தை விட பெருசா இருந்துச்சுன்னா, செல்லை விட டேட்டா பெருசா இருந்துச்சுன்னா பாதி இது தெரியாது, மறைஞ்சிருச்சா. ஆக்சுவலா உங்க பேர் வந்து ராமச்சந்திரன்றது, ஆனா இங்க அவங்க பாதி பேர் தான் தெரியுது. இந்த மாதிரி பிரச்சனை வரும். தெரியாது, நம்மளுக்கு டேட்டா வந்து விசிபிளா தெரியாது, ஹைட் ஆகிக்கிறோம். பாக்குறதுக்கே நல்லா இருக்காது. இந்த டேபிளே ஒரு கம்ப்ளீட்டான ஸ்டேஜ்லயே இல்லாத மாதிரி இருக்கும். இதை சரி செய்யறதுக்கு தான் நம்ம ரோ இல்லாம காலத்தை ரீசைஸ் பண்றோம். இந்த ரீசைஸ் பண்றது செல்ல வந்து அந்த ரோ காலத்தை ரீசைஸ் பண்றது வந்து 2 டைப்பா நம்ம பண்ணுவோம். ஒன்னு மேனுவல் டைப்பு, இன்னொன்னு வந்து ஆட்டோ ரீசைஸ். மேனுவல் ரீசைஸ்னா இப்ப இந்த எக்ஸல்ல பாருங்க, இப்ப இந்த காலத்தை வந்து நான் வந்து ரீசைஸ் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணணும்னா இதுவும் இதுக்கு அடுத்த காலத்துக்கு நடுவுல, இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து அம்புக்குறி வேற மாதிரி இருக்கு, இங்கே அம்புக்குறி, ரெண்டுக்கு நடுவுல வைக்கிறப்ப ஒரு மாதிரி ஒரு கோடு மாதிரி வந்து அம்புக்குறி மாதிரி வருது பாத்தீங்களா. இப்படி வர்றப்ப கிளிக் பண்ண மாதிரியே டிராக் பண்ணேன்னா எவ்வளவு தூரத்துக்கு வேணுமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம டிராக் பண்ணிக்கலாம். எனக்கு இவ்வளவு தூரத்துக்கு போகணும்னா இவ்வளவு தூரத்துக்கு டிராக் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த சைஸ் வந்து ரீசைஸ் ஆகிக்கிறோம், இந்த காலம் வந்து ரீசைஸ் ஆகிக்கிறோம். அதே மாதிரிதான் இப்ப ரோவை எனக்கு ரீசைஸ் பண்ணணும்னா அதே மாதிரி இப்ப 3வது ரோவை எனக்கு ரீசைஸ் பண்ணணும். நான் 3வது ரோவும் 4வது ரோவும் சேர்ற இடத்துல எங்களுக்கு வச்சு கிளிக் பண்ண மாதிரியே டிராக் பண்ணோம்னா எவ்வளவு தூரத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு டிராக் பண்ணிக்கிட்டோம்னா ரீசைஸ் ஆகிக்கிறோம். இந்த மெத்தட் வந்து மேனுவல் ரீசைஸ் மெத்தடு. அடுத்து வந்து நம்ம ஆட்டோ ரீசைஸ் எப்படி பண்றதுன்றத பத்தி பார்ப்போம். இது ரொம்ப ஈஸி. இப்ப வந்து இந்த செல் வச்சுக்குவோம். இப்ப இந்த பி காலம் வந்து பாருங்க, இப்ப வந்து செல்லோட லென்த்தோட நம்ம அடிச்சிருக்க டேட்டா வந்து பெருசா இருக்கு. இப்ப இதை வந்து எப்படி ஆட்டோ ரீசைஸ் பண்றது அப்படின்றத பத்தி பார்ப்போம். அதேதான் பிக்கும் சிக்கும் நடுவுல கொண்டு போனோம்னா, மவுஸ் கர்சரை கொண்டு போனோம்னா இப்படி ஒரு இது வரும். ஜஸ்ட் டபுள் கிளிக், அவ்வளவுதான். டபுள் கிளிக் பண்ணோம்னாலே போதும், அதுவாகவே ஆட்டோ ரீசைஸ் ஆகிக்கிறோம். இது ரொம்ப லென்த்தா இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி இதை ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இதே மெத்தடு தான் ரோவர் ஆட்டோ ரீசைஸ் பண்றதுக்கும். எந்த ரோ வேணுமோ அந்த ரோக்கு அடுத்த ரோக்கும் நடுவில் வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணோம்னா அது ஆட்டோ ரீசைஸ் ஆகிக்கிறோம். எல்லாம் சரி. இப்ப எனக்கு இந்த டேபிள்ல இருக்க அத்தனை காலத்தையும் ரீசைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஒவ்வொரு காலத்தையும் நாங்க போய் தனியா கிளிக் பண்ணி டிராக் பண்ணி இல்ல டபுள் கிளிக் பண்ணி இப்படியே தான் ரீசைஸ் பண்ண வேண்டியது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட பதில் நோ. நம்ம ஒவ்வொரு காலத்தையும் தனித்தனியா போய் ரீசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இந்த செல்ல எல்லாத்தையுமே நான் மாத்திக்கிறேன். இப்ப இந்த காலத்தை இந்த டேபிள பாருங்க, எல்லா காலமுமே ஒரே இதுல இருக்கு, எல்லாமே ரீசைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நான் இதை வந்து ஒவ்வொன்னா போய் கிளிக் பண்ணி இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு நான் மொத்தமா செலக்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் ஜஸ்ட், அது எப்படின்னா திரும்ப உணர்வு சொல்றேன். இப்ப நம்மளுக்கு வந்து இப்போ மொத்தமா நான் செலக்ட் பண்ணிட்டேன், இந்த செல்ல இந்த எக்ஸலையே செலக்ட் பண்ணேன், இந்த ஷீட்டையே செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு காலத்தோட 2 காலத்துக்கு நடுவுல ஏதாச்சும் ஒண்ணு, மேபி இங்க வச்சுக்கலாம் இல்ல இங்க வச்சுக்கலாம், ஏதாச்சும் ஒரு 2 காலத்துக்கு நடுவுல வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணிருங்க. பண்ணீங்கன்னா என்டையர் டேபிளுமே அதுவாவே ஆட்டோ ரீசைஸ் ஆகிக்கிறோம். இப்போ உங்களுக்கு ரோ காலம் புதுசா இன்சர்ட் பண்ண, ஏற்கனவே இருக்க அன்வான்ட் ரோ காலமா டெலீட் பண்ண அண்டு டேட்டாவுக்கு ஏத்த மாதிரி ரோ காலமா ரீசைஸ் பண்றதுக்கு கத்துக்கிட்டோம். இதெல்லாம் எக்ஸல் பிகினர்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க என்ன மாதிரி எக்ஸல்ல மாஸ்டர் ஆகணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல நாம ஆட்டோஃபில் அண்ட் ஃபிளாஷ் ஃபில் இது எப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.